Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சியில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடக்கி வைத்தனர். மேலூர் நகராட்சிக்கு உட்பட்ட நாளங்காடி தெரு மற்றும் அம்மன் நகர் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியை மேலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் ஆகியோர் பூமி பூஜையில் பங்கேற்று தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே தாழ்த்தப்பட்டோர் வசிக்கும் பகுதியில் அடிப்படை வசதி கோரி கோரிக்கை வைத்தால் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஆபாசமாக திட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈயனூர் கிராம பகுதியில் வடிகால் வசதி இல்லாமல் சாலையில் மழைநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் அமுதாவிடம் கோரிக்கை வைத்தால் அவரது கணவர் சின்னதுரை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி ஆபாசமாக பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதோடு ஊராட்சி மன்ற தலைவர் அமுதாவின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுக்காக ஆபாசமாக நான் கேட்குறேன். நான் தாழ்த்தப்பட்டவன் காலனிக்காரன் தான். நான் என்ன ஆபாசமாக அவர் பேசுகிறேன் அப்படின்னா அப்போ என்னால் எனக்கு மன உடைச்சலாக இருக்குது. அவர் கேட்ட கேள்வி 10 பேத்துக்கு முன்னாடி எனக்கு கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப ஆபாசமாக இருக்குது. அது ரொம்ப எனக்கு மன உடைச்சலாக இருக்குது. எனக்கு என் காட்டை பாருங்கள். இவ்வளோ நான் இப்போ 20-30 நான் செலவு பண்ணிட்டு என் காட்டில் இப்படி தண்ணி அவங்க எடுத்து விட்டு அவர் கான்ட்ராக்ட் எடுத்து விட்ட தண்ணி தான் என் காட்டுக்குள்ளே பூந்து இப்போ இவ்வளோ என்ன நஷ்டம் பண்ணியிருக்கு. அதை நான் கேட்டதுக்கு ஆபாசமாக பேசுகிறாரு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் 4000 மாணவர்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிவடைந்த பின்பும் பள்ளங்கள் மூடப்படாமல் இருப்பதால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. சாலையை சீரமைக்க பலமுறை மனுக்கள் அளிக்கப்பட்டும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சாலையை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லூரி சாலை, காந்திசிலிருந்து கல்லூரி சாலை பாதாள சாக்கடை 2 ஆண்டுகளாக அந்த ரோடு 102 இடத்துல படுகுழியாக இருக்குது. அதனால் அந்த பக்கம் போகிற ஒருத்தி, அம்மனம்பாக்கம், அனந்தமங்கலம், மேல்பாக்கம், வைரபுரம் இது மாதிரி ஊரில் போகிற அது மெயின் ரோடாக இருக்கிறதுனால 4000 பிள்ளைங்க இது காலேஜில் படிக்கிறாங்க. 2000 பேர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்க. அதனால் போக்குவரத்தில் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அடிக்கடி விபத்து ஏற்படுது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாலை நேரத்தில் விளாம்பட்டி வழியாக சிவகாசி செல்லும் அரசு பேருந்து வழித்தடம் மாற்றப்பட்டதை எதிர்த்து பெண்கள் அரசு பேருந்தை முற்றுகையிட்டனர். அத்திக்குளம், நாச்சியார்பட்டி மற்றும் பிற கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் வழித்தட மாற்றத்தால் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களை பாதிக்காத வகையில் பேருந்தை இயக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியாததால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். சமீபத்தில் பெய்த மழையால் பேருந்து நிலையத்தின் கழிவறையை சுற்றி குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் பயணிகள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மழைநீர் செல்வதற்கு முறையான வடிகால்கள் அமைக்கப்படாததால் தண்ணீர் வடியாமல் நிற்பதாக கூறும் பயணிகள் கூடுதல் கழிவறைகளை அமைத்து தருமாறும் கோரிக்கையும் வைத்துள்ளனர். 2 ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 2 தான் கட்டியிருக்காங்க. அதுலேயும் அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம்பு போக முடியாது. அந்த பாத்ரூம்பை எங்களுக்கு பெருசாக்கி இன்னும் சேர்த்து தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். 2வது பாத்ரூம்புக்கு மழை பெஞ்சாக்க, இந்த மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சாக்க அவசர ஆத்திரத்துக்கு பாத்ரூமுக்கு போக முடியாது. பாத்ரூமுக்கு போகணும்னாக்கா தண்ணி முழங்காமட்டு இடுப்பு தண்ணியில் மீஞ்சி போக முடியுமா?